சைடு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வணக்கம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உப்புளியா உப்பரா மக்கள் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவர் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மற்றும் அனைத்து மாவட்டங்களில் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். உப்புளி உப்பாரா மக்களுடைய பிரதிநிதிகள் சுமார் 1500 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் எங்களுடைய சமுதாயத்தினுடைய அவல நிலையை தெரியப்படுத்தும் வகையில் தீர்மானங்கள் அங்கு நாங்கள் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை இன்று சென்னையிலே பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நிருபர்கள் மத்தியில் எடுத்துரைத்து எங்களுடைய அவல நிலையை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய கருத்தை ஏற்று எங்களுடைய இன மக்களுக்கும் அரசுக்கும் தெரிவிக்கும் வகையில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எங்களுடைய தீர்மானத்தை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் தீர்மானமாக தமிழ்நாட்டில் 15 லட்சம் பேர் எங்களுடைய உப்புளியா உப்பாரா மக்கள் இருக்கிறார்கள். அதில் 99% பேர் உடல் உழைப்பு தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகள், செங்கல் சூளை வேலை செய்பவர்கள், கடகால் வெட்டுபவர்கள், இது மாதிரி அடிமட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். 1% பேர் மட்டுமே சுய தொழில் படித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி படித்தவர்களில் இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய இன மக்கள் யாரும் உயர்தர கல்வியான IAS, IPS, நீதியரசர் போன்ற உயர்தர பதவியில் யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், சொல்ல போனால் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூட எங்களுடைய இன மக்கள் இல்லை. அது மட்டுமல்ல, தொழிலதிபர்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற இனத்தவர்கள் இருக்கக்கூடிய பிரபலமான தொழிலதிபர்கள் போல எங்கள் இனத்தவர் யாரும் தொழிலதிபர்களும் இல்லை. ரொம்ப பின்தங்கிய சமுதாயமாக எங்கள் மக்கள் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அரசாங்கமோ எங்களை பின்தங்கிய பட்டியலில் மட்டுமே பிசியாக வைத்துள்ளது. மிகவும் பின்தங்கிய எங்கள் இனத்தை மிகவும் பின்தங்கிய பட்டியலில் எம்பிசியாக எங்களை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்தபடியாக வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை சார்ந்து அந்த கட்சியினுடைய அரவணைப்பில் இருந்தால்தான் நம்முடைய சமுதாயம் வளர்ச்சி பெற முடியும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய சங்க நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் ஆட்சி செய்வதனுடைய நிலைமையெல்லாம் கருத்தில் கொண்டு பரிசீலனை செய்து வர சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு ஆட்சிக்கு வந்திருந்து பசி பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு அரசாக அம்மா உணவகம் அமைத்து பெருவாரியான தொழிலாளிகள் அந்த உணவகத்தில் எளிமையான முறையில் உணவு பகிர்ந்து வாழ வேண்டிய அரசாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதான திட்டம் அளித்து மக்களுக்கு கோயிலுக்கு ஒரு பசி பஞ்சம் இல்லாமல் வருவதற்கு இந்த அரசு அன்னதான திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு நல உதவி திட்டங்கள் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஒரு வளமான நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்திடம் போராடி வாதாடி பெற வேண்டிய நல உதவிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே அதிக உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்ட மிக பெரிய கட்சியாக இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கிறது.
அப்படிப்பட்ட இந்த கட்சியை ஆதரித்து இந்த ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்று சொல்ல போனால் தமிழகம் மேலும் முன்னேற்றம் அடையும், மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பதற்காக வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆதரித்து தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பது என்று எங்களுடைய இன மக்களுடைய மாநாட்டில் 2வது தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறோம். எப்படி தமிழக அரசு மீனவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்குகிறதோ வரலாறு காணாத அளவிலே சென்னை மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும் என்று தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதின் பேரில் அரசு அதிகாரிகள் எல்லாம் கடுமையான முறையில் அந்த மக்களை இயல்பு வாழ்க்கை திரும்ப அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்தார்கள். எங்கெங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் செய்ய நடக்கிறது, அரசாங்கம் செய்ய தவறுகளை எல்லாம் நாங்களெல்லாம் 300-400 பேருடைய சேவையை மனப்பூர்வமாக நாங்கள் பாராட்டி அவர்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த மழையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு எங்களுடைய இன மக்கள் சார்பாக